الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما شاء الله كان وما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا صلاة لمن لم يقرأ بفاتحة الكتاب. أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கருமதி உருவை, அடவியை, குடவியை மற்றும் அண்ட கோடிகள் அனைத்தையும் வடிவுடன் தனது பேருடையதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலிற்கு உயிராய், உயிரிற்கு உடலாய், உணர்ந்திருக்கும் மெய்ப்பொருளே முன்பொழில் போற்றி முல்லையம் காட்டிலே வீசும் மோகன சென்றலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நிகழ்ச்சரசரை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சகாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செல்வங்கள் ஆகியோரின் நல்ல ஆசனையை ஆசித்தவராய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்கும் இருந்த மேன்மைக்கு முடித்தான எனதர்மி இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, இளஞ்சிறார்களே, பரவான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும், சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும், கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஹாசிலாக்கி தந்தருள்வானாக. எல்லா விதமான நோய்களை விட்டும் நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. வாழுகிற காலமெல்லாம் ஆபியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நமது காரியங்களை நாமே செய்வதற்குரிய ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. சொல்லப்படுகின்ற விஷயங்களை வாழ்வில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பலர்களும் கூறுகிறார்கள், நிம்மதி இல்லை, ராகத்து இல்லை, மன அமைதி இல்லை என்ற வார்த்தை பல்வேறு தரப்பில் உள்ள மக்களும் சொல்வதை நாம் கேட்கிறோம். செல்வந்தராக இருந்தாலும் கூட அவர் சொல்கிறார், ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன், வருமானங்கள் எல்லாம் சரியாகத்தான் வருகிறது, பொருளாதாரத்திலே எந்த சிக்கலும் இல்லை, ஆனால் மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, மனதிற்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, ஏனென்று தெரியவில்லை என அவர்களும் கூறுகிறார்கள். அதுபோல பொருளாதாரத்திலே நசிப்பில் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்திலே பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களும் உடல் ஆரோக்கியமற்றவர்களும், உடலுக்கு சுகமில்லை, பொருளாதார வசதி வாய்ப்பில்லை, எனவே மனதிற்கு அமைதி இல்லை என அவர்களும் சொல்கிறார்கள். ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் உள்ளவர்களும் மன நிம்மதி இல்லை என்று அங்கலாய்த்துக் கொள்வதை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே,
மூமின்களுக்கு அருளையும் நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். மூமின்களுக்கு அருளும் அருள்மறை குர்ஆனிலே இருக்கிறது. மூமின்களுடைய அத்துணை உள்ரங்கமான வெளிரங்கமான உடல் ரீதியான மன ரீதியான அனைத்திற்கு நிவாரணையும் அருள்மறை குர்ஆனிலே இருக்கிறது என்பதை அருள்மறை குர்ஆனுடைய 17ஆம் அத்தியாயம் 82வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த அருள்மறையின் தொடர்பு நமக்கு எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், 10ஆம் அத்தியாயம் 57வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமுதாயமே, மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇதா, உங்களுக்கு நல்லதொரு உபதேசம் வந்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு நல்லதொரு உபதேசத்தை அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறான். உங்களிடத்திலே வந்திருக்கிறது அரிய உபதேசம். உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் வாழ்வுக்கு தேவையான உபதேசம் உங்களுக்கு வந்திருக்கிறது. மட்டுமல்ல, உங்கள் நெஞ்சங்களில் உள்ள வியாதிகள், நோய்கள், நிம்மதியற்ற தன்மைகள், கவலைகள், துக்கங்கள், இவைகளை எல்லாம் போக்கக்கூடிய, இவைகளுக்கெல்லாம் நிவாரணம் அளிக்கக்கூடிய வசனங்கள் வான்மறையின் மூலமாக வல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது என அருள்மறை குர்ஆன் 10ஆம் அத்தியாயம் 57வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பானவர்களே, அந்த அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களை வைத்து நமது நெஞ்சங்களின் நோய்களுக்கு, நமது உள்ளங்களின் நோய்களுக்கு நாம் நிவாரணை தேடி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர், இஸ்லாத்திற்காக வேண்டி எவ்வளவோ தியாகங்கள் செய்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே படுத்து கிடக்கிற பொழுது அவர்களை சுற்றுமுற்றும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் அவர்களை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். மரணப்படுக்கையில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குழுமி நிற்கக்கூடிய அவர்களை பார்த்து வசியத்தாக சொன்னார்கள், அலைக்கும் பிஷ்ஷிஃபாஇன், அலைக்கும் பிஷ்ஷிஃபாஇன். 2 நிவாரணிகள் இருக்கிறது, 2 நிவாரணிகள் இருக்கிறது. உடல் ரீதியான, ஆன்மீக ரீதியான அத்துணை நோய்களுக்கும் நோய்களையும் தீர்க்கக்கூடிய அலைக்கும் பிஷ்ஷிஃபாஇன் 2 நிவாரணிகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஷிஃபா வரக்கூடிய 2 விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல் குர்ஆன், அல் குர்ஆனு வல் அஸலு. அல் குர்ஆன் ஒன்று, அருள்மறை குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வல் அஸலு, தேனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உள்ரங்கமான அத்துணை நோய்களுக்கு நிவாரணியாக குர்ஆன் இருக்கிறது என்றால், உங்களுடைய உடல் நோய்களில் பெரும்பாலானவைகளை தீர்க்கக்கூடியதாக தேன் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சுத்தமான தேன், உண்மையான தேன் இருக்கிறதா உங்கள் உடல் நோய்களுக்கு, அதை நீங்கள் நிவாரணமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நோய்களுக்கு, உள்ள நோய்களுக்கு, கவலை, துக்கம், நிம்மதியின்மை, இவைகளுக்கு குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 நிவாரணிகள் இருக்கிறது, 2 ஷிஃபாக்கள் இருக்கிறது. ஒன்று குர்ஆன், இன்னொன்று தேன் என இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, தேனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஷிஃபாவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித் தருவார். 14ஆம் அத்தியாயம் 69வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வார், தேனீக்கள் என்ற பெயரிலே ஒரு வசனமே அருள்மறை குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ் தேனீக்கள் என்ற பெயரில் ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் இறக்கி வைத்து அதில் தேனீக்களை பற்றியும் தேனை பற்றியும் நமக்கு சொல்லித் தருகிற பொழுது,
யக்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முக்தலிப், அந்த தேனீக்களிடமிருந்து முக்தலிபுன் அல்வானுஹு, நிறங்கள் மாறுபட்ட பானம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. அந்த தேனிலே மக்களுக்கு ஷிஃபா இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது என அருள்மறை குர்ஆன் 14ஆம் அத்தியாயம் 69வது வசனத்திலே அல்லாஹ் தேனை பற்றி சொல்லி காட்டுகிறான். என்றால் உடல் ரீதியான நோய்க்கு, உடல் ரீதியான நோய்களில் பெரும்பாலானவர்களுக்கு தேன் ஷிஃபாவாக இருக்கிறது என்றால் உள்ரங்கமான நோய்களுக்கு அது குர்ஆன் நிவாரணமாக இருக்கிறது. அருள்மறை குர்ஆனுடைய ஓதுதல் அது நிவாரணமாக இருக்கிறது. ஆம், அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாப் வேதத்தினுடைய தோற்றுவாய், வேதத்தினுடைய திறவுகோல், வேதத்தினுடைய முதல் அத்தியாயம் ஃபாத்திஹா சூரா இருக்கிறது. ஷிஃபாஉன் மின் குல்லி தா, எல்லா வியாதிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் அது நிவாரணியாக இருக்கிறது என முஹ்திரை சாதிக்கிறது முஹம்மது முஸ்தபா. இந்த உலகில் பொய்யே சொல்லிடாத, பொய் சொல்ல எண்ணியும் பார்க்காத கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திஹத்துல் கிதாப், அல் ஃபாத்திஹா என்று நாம் ஓதுகிற அந்த ஃபாத்திஹா சூரா இருக்கிறது. ஷிஃபாஉன் மின் குல்லி தா, எல்லா வியாதிகளுக்கும் நிவாரணியாக இருக்கிறது, நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஷிஃபாவாக இருக்கிறது என குர்ஆன் நபிகள் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தந்தார்கள். என்றால் எல்லோரும் எல்லா நாளும் ஒவ்வொரு முஸ்லிமை பொறுத்தமட்டில் குறைந்தது ஒரு நாளைக்கு 17 தடவை கண்டிப்பாக ஓத வேண்டும் என்று கண்டிப்பாக ஆக்கப்பட்ட 17 ரக்காத்துகளில் ஃபாத்திஹா சூரா ஓதாமல் எந்த ஒரு ரக்காத்துமே அது நிறைவுறாது. அப்படி கண்டிப்பாக ஓதியே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ஆக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபாத்திஹா சூரா இருக்கிறது, அதில் எல்லா நிவாரணமும் இருக்கிறது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். என்றால் அன்பானவர்களே, ஃபாத்திஹா என்று கேட்டாலே பலர்களுக்கும் அலர்ஜி ஆவதை நாம் பார்க்கிறோம். எந்த ஃபாத்திஹாவிலே நிவாரணத்தை வைத்திருக்கிறானோ, எந்த ஃபாத்திஹாவிலே எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதோ அந்த ஃபாத்திஹா சூரா நம்முடைய சமுதாயத்தில் தற்காலத்தில் சிலர்களுக்கு அது ஒரு அஜீரணம் போல, அது ஒரு அலர்ஜி போல, அது ஒரு பிடிக்காதது போல, அதை சொன்னால் முகம் சுழிப்பவர்களை போல நம்ம சமுதாயத்திலே சிலர்கள் இருக்கிறார்கள். என்றால் அன்பானவர்களே, ஃபாத்திஹா சூராவை கண்டு, அல் ஃபாத்திஹா என்று சொல்வதை கண்டு முதலிலே முகம் சுழித்தவன் யார் தெரியுமா? இப்லீசுல் லஈன், ஷைத்தான்களின் தலைவனான, பிசாசுகளின் தலைவனான ஷைத்தான் இப்லீஸ். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆதாரப்பூர்வமான பொன்மொழி, ரன்ன இப்லீஸ் அர்பஆ, இப்லீஸ் 4 தடவை ஒப்பாரி வைத்திருக்கிறார், ஓரமிட்டு அளந்திருக்கிறார், ஒப்பாரி வைத்து அளந்திருக்கிறார். ஷைத்தான் அவர்களின் தலைவரான இப்லீஸ் ஒப்பாரி வைத்து அழுவது மொத்தம் 4 தடவை. ஒன்று, அவன் சபிக்கப்பட்ட நேரத்தில் அவன் ஒப்பாரி வைத்து அழுதான். 2, ஹீன ஒசுமித்த, அவன் இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட நேரத்தில் அவன் ஒப்பாரி வைத்து அழுதான். 3, வஹீன புலிஸ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிலே அவர்கள் அனுப்பப்படுகிற பொழுது, அனுப்பப்பட்ட போது அப்பொழுதும் அவன் ஒப்பாரி வைத்து அழுதான். 4வதாக அவன் அழுதது என்ன தெரியுமா? ஹீன உன்சிலத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஃபாத்திஹா சூரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அந்த ஃபாத்திஹா சூரா, அந்த ஃபாத்திஹாவுடைய அத்தியாயம் இறக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுதான். ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுதான். ஏன் தெரியுமா? ஃபாத்திஹா சூரா எல்லாவற்றுக்கும் நிவாரணியாக இருக்கிறது, எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது, எல்லா தீமைகளையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஃபாத்திஹா சூராவினுடைய மொத்த வசனம்
7 வசனங்கள் தான். 7 வசனங்கள் தான். ஷைத்தான் சொன்னான், ஃபாத்திஹா சூரா இறக்கப்பட்ட அந்த நேரத்தில் இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய பிசாசு தன்னுடைய சகாக்களை எல்லாம் அழைத்தான். அழைத்து சொன்னான், நம்முடைய வேலை இன்னி பலிக்காது போல் தெரிகிறதே, ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய 7 வசனங்கள் இறக்கப்பட்டு விட்டது. ஒரு வசனத்தை ஒருவன் மொழிந்தால் நரகத்தினுடைய 7 வாசல்கள் அதில் ஒன்று அடைக்கப்பட்டுவிடும். 2 வசனத்தை மொழிந்தால் 2 வாசல் அடைக்கப்பட்டுவிடும். ஃபாத்திஹாவை ஓதினால் நரகமே அடைக்கப்பட்டு விடுமே அவனுக்கு. அவனை நாம் எப்படி வழிகெடுப்பது, அவனை நாம் என்ன செய்வது என ஷைத்தான் தன்னுடைய சகாக்களை எல்லாம் கூட்டி வைத்து ஒப்பால் வைத்து அழுத பொழுது அந்த சகாக்கள் எல்லாம் கேட்டார்களாம், தலைவா இனி நாம் என்ன செய்வது, நமக்கு ஒரு யோசனை சொல்லுங்கள், இனி நாம் என்ன செய்வது என. உடனே அவன் சொன்னானாம், ஃபாத்திஹா இறங்கிவிட்டது, நம்முடைய வேலை இந்த சமுதாயத்தில் உம்மத்தே முஹம்மதியாவில் படிக்காது. எனவே இருந்தாலும் கூட உங்களால் ஆன முயற்சிகளை செய்து ஃபாத்திஹா சூரா ஓதாத அளவுக்கு அவர்களுடைய கவனத்தை திருப்பி விடுங்கள், அவர்களுடைய உள்ளத்தை திருப்பி விடுங்கள். ஃபாத்திஹா என்று சொன்னாலே வெறுப்பு வருகிற அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தை நீங்கள் கவனக்குறைவாக பொதுவோக்காக ஃபாத்திஹாவை பற்றி ஒரு வெறுப்பான ஒரு எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்திலே நீங்கள் போட்டு விடுங்கள் என இப்லீஸ் தன்னுடைய ஷயாத்தீன்களுக்கு உத்தரவிட்டதாக சில ஹதீஸ் கிரந்தங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலமாக்கள் இதனால் தான் எந்த ஒரு சிறிய நற்காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்து விட்டதா, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டுமா, ஒரு திருமணமா, ஒரு திருமணம் ஒரு வெளிநாடு பயணமா, ஒரு புதுமனை புகுவிழாவா, எந்த நன்மையாக இருந்தாலும் அல் ஃபாத்திஹா என்று ஃபாத்திஹா சூராவை ஓதி துஆ செய்து நன்மையான காரியங்களை எல்லாம் உலமாக்கள் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருந்தார்கள். அது நாளடைவில் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வரக்கூடிய இந்த சூழலில் மன அமைதியும் நிம்மதியும் நீங்குவதற்கு ஃபாத்திஹா நம்மிடமிருந்து நீங்கியதுதான் காரணம் என்று சொன்னால் அது மிகையல்ல. அன்பானவர்களே, ஃபாத்திஹாவில் 7 வசனங்கள் இருக்கிறது. ஃபாத்திஹாவுக்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதிலே 19 எழுத்துக்கள் இருக்கிறது. நரகத்தினுடைய வாசல்கள் 7. நரகத்தை காக்கக்கூடிய ஜபானியாக்கள் என்று சொல்லக்கூடிய கடுமையான குணம் கொண்ட காவலர்கள் மொத்தம் 19 பேர்கள். ஜபானியாக்கள் அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், நரகத்தை காக்கின்ற ஜபானியாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் 19 பேர். நரகத்தினுடைய வாசல்கள் 7. அதுபோல ஃபாத்திஹாவுடைய வசனங்கள் 7. அதனுடைய காப்பு போல அதற்கு முன்னிருக்கக்கூடிய பிஸ்மில்லாஹ்வினுடைய எழுத்துக்கள் மொத்தம் 19. அந்த 19 எழுத்துக்கள் ஃபாத்திஹா சூராவுக்கு பாதுகாப்பு போல் இருக்கிறது. எத்தனையோ சூறாக்கள் இருக்கிறது, சின்ன சூறாக்கள் இருக்கிறது, பெரிய சூறாக்கள் இருக்கிறது. சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துகிற சூரத்துல் இஹ்லாஸ் குர்ஆனிலே இருக்கிறது. இன்னும் எத்தனையோ சூறாக்கள் இருக்கிறது. ஏன் ஃபாத்திஹா சூராவை மட்டும் அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒவ்வொரு தொழுகையிலும் ஓத வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்தார்கள். அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், 15ஆம் அத்தியாயம் 87வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வலக்கது ஆத்தைனாக சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம். வலக்கது ஆத்தைனாக சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம். நபியே நாயகமே, வலக்கது ஆத்தைனாக சபஅன் மினல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஒவ்வொரு உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் திரும்ப திரும்ப அதை ஓத வேண்டும் என்பதற்காகத்தான் அதனுடைய பெயர் சபா மசானி என்று இருக்கிறது. ஃபாத்திஹா சூராவிற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறது. அது பிரபல்யமான ஒரு பெயர் தான் சபா மசானி. சபா மசானி என்றால் திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற அத்தியாயம். அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஆத்தைனாக சபஅன் மினல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 வசனங்களை உங்களுக்கு நாம் இறக்கி தந்தோம். ஒரு குர்ஆனில் அதீம், மகத்தான வேதத்தையும் நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அருள்மறை குர்ஆன் 15ஆம் அத்தியாயம்
87வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே வீற்றிருக்கிற பொழுது ஒரு சஹாபி எதேச்சையாக தொழுகை இல்லாத ஒரு நேரம், அந்த நேரத்தில் ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். ஒரு சயீத் இப்னுல் முஅல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்குள் வருகிறார்கள். சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு அவர்கள் சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். நபியான சுன்னத்தான இபாதத்துக்கள் செய்வதற்காக வேண்டி, தொழுவதற்காக வேண்டி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்த்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன் தோழரை பார்த்தபோது சொன்னார்கள், எனது அருமை தோழரே, லவ் அல்லிமன்னக அஅஸம சூரத்தின் ஃபில் குர்ஆன், இந்த குர்ஆனில் மிக மகத்துவமான மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை, மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அத்தியாயத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். நீங்கள் இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லுவதற்கு முன்னால் அந்த அத்தியாயத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன் என சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தது போல தொழுதுவிட்டு, வணங்கிவிட்டு, பிரார்த்தித்துவிட்டு அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி, யா ரசூலல்லாஹ், பள்ளியை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் குர்ஆனிலே மகத்துவமான சிறப்பான ஒரு அத்தியாயத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று சொன்னீர்களே, அந்த அத்தியாயம் என்ன என்று கேட்டபோது அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்குகிற அந்த ஃபாத்திஹா சூரா இருக்கிறதே, அதுதான் அந்த மகத்தான அத்தியாயமாக இருக்கிறது. ஹிய அஸ்ஸபுல் மசானி, அதுதான் திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 வசனங்களாக இருக்கிறது. வல் குர்ஆனுல் அஸீம், மகத்தான வேதமாக, மகத்தான குர்ஆனாக இருக்கிறது. அல்லதி ஊதீதுஹு, அதை நான் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது போல ஒரு அத்தியாயம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. எனக்கு முன்னால் எந்த ஒரு ரசூலுக்கும் இது போல ஒரு அத்தியாயம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அல்லாஹ்வால் எனக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் வாக்கியம் நிறைந்த மகத்தான ஒரு அத்தியாயம் தான் அல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்லிக் காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள். பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிற பொழுது வானவர்கள் இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அபஷிர் பிநூரைன் ஊதீதஹுமா லம் யூதஹுமா நபியுன், நபியே, அல்லாஹ்வின் தூதரே, சந்தோஷப்படுங்கள். அபஷிர், நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், சந்தோஷப்படுங்கள். எதை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும் தெரியுமா? பிநூரைன், 2 பிரகாசங்கள், 2 ஜோதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊதீதஹுமா, அதை நீங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். லம் யூதஹுமா நபியுன் கப்ல, உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுத்திராத, எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுத்திராத, எந்த ரசூலுக்கும் அல்லாஹ் கொடுத்திராத, யாருக்குமே அல்லாஹ் இறக்கி இருக்காத 2 பிரகாசங்களை அல்லாஹ் உங்களின் மூலமாக உங்கள் சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அதை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் என அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானவர்கள் வந்து சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 நூல்களும் என்ன என்று கேட்கிறார்கள். அதுதான் ஒன்று ஃபாத்திஹத்துல் கிதாப், அல் ஃபாத்திஹா என்று சொல்கிறோமே, ஃபாத்திஹா சூரா. ஒன்று ஃபாத்திஹா சூரா, 2 ஹவாத்திமு சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவுடைய ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பி என்று துவங்குகிற அந்த சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனம், சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனமும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் இது போன்ற மகத்தான 2 பிரகாசங்கள் எந்த நபிக்கும் எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வானவர்கள் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இறங்கி வந்து, யா முஹம்மத், யா முஹம்மத், ஓ முஹம்மதே, குந்து அஹ்ஷா அல் அதாத அலா உம்மத்திக, உங்கள் சமுதாயத்தின் மீது பேரழிவு வந்துவிடும் என்பதை நான் அஞ்சிக் கொண்டிருந்தேன். சமுதாயம் போற போக்கில் பேரழிவு வராமல் வேறு என்ன செய்யும்? ஜும்மாவினுடைய அந்த தொழுகைக்கு வருவதிலும் கூட தாமதம், வந்தாலும் கூட ஜும்மாவிலே சொல்லப்படுகின்ற விஷயங்களை காது ஓர்த்து கேட்க வேண்டும் என்பதில் அசட்டை, காது கொடுத்து கேட்டாலும் கூட அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதிலும் கூட சற்றும் கூட எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், குந்து அஹ்ஷா அலா உம்மத்திக அல் அதா, உங்கள் சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்தமான அழிவு வந்து அவர்கள் அழிந்து போவார்கள் என்று நான் அஞ்சிக் கொண்டிருந்தேன். ஃபலம்மா நஸலத்தில் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா சூரா இறங்கிய போது, அரண்மனை குர்ஆனுடைய தோற்றுவாயான சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய போது, அமிந்து, நான் அச்சமற்று விட்டேன், நான் பயமற்று விட்டேன், அழிவு வந்து விடுமே என்ற அந்த பயமும் அச்சமும் எனக்கு போய்விட்டது என இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஃபாத்திஹா சூராவுக்கும் அதாவது இறங்காமல் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது? உம்மத்தின் மீது அதாவது வந்து விடுமோ என அஞ்சிக் கொண்டிருந்தீர்கள், ஃபாத்திஹா இறங்கிய போது அந்த அச்சம் எனக்கு போய்விட்டது என்று சொன்னீர்களே, அது எப்படி போனது என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திஹா சூராவிலே 7 வசனங்கள் இருக்கிறது, ஃபாத்திஹா சூராவிலே 7 வசனங்கள் இருக்கிறது, நரகத்திற்கும் 7 வாசல்கள் தான். ஃபாத்திஹா சூரா நரகத்தினுடைய 7 வாசல்களையும் மூடிவிடுகிறது. எனவே அதாவது என்பது ஒட்டுமொத்தமாக இறங்குகிற அதாவது என்பது உங்கள் சமுதாயத்தில் இறங்காது என்பதை இந்த ஃபாத்திஹாவை இறக்கி வைக்கப்பட்டதற்கு பின்னால் நான் உணர்ந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன் என இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, ஃபாத்திஹா சூராவுக்கு ஏதோ ஒரு மகத்துவம் இருக்க போய்தானே ஒவ்வொரு தொழுகையிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹா சூரா ஓதாமல் எந்த தொழுகையுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபாத்திஹா சூரா ஓதாமல் எந்த தொழுகையுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் தான், ஒரு சூரா தான் ஃபாத்திஹா சூராவாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஃபாத்திஹத்துல் கிதாப், உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய அடிப்படை, குர்ஆனில் என்ன தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ 6666 வசனங்களில், நீண்ட 30 ஜுஸூக்களில், நீண்ட 113 116 அத்தியாயங்களில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய மொத்த சாரமும் அல் ஃபாத்திஹா சூராவிலே அல்லாஹ் அமைத்திருக்கிறார் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதனால்தான் ஃபாத்திஹா சூராவிற்கு உம்முல் குர்ஆன் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அஸ்ஸபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 அத்தியாயம். அது மட்டுமல்ல, அஷ்ஷிஃபாஉ தாம், முழுமையான நிவாரணம். அது மட்டுமல்ல, அத்தவாஉன் நாஃபி, பலனுள்ள மருந்து, பலனுள்ள மருந்து. அது மட்டுமல்ல, அருக்கியத்து தாமா, முழுமையான ஆன்மீக நிவாரணம். அது மட்டுமல்ல, மிஃப்தாவுல் கினா வல் ஃபலாஹ், வெற்றி, செல்வம், இதனுடைய திறவுகோல் ஃபாத்திஹா சூராவாக இருக்கிறது. நீ வெற்றி பெற வேண்டுமா, மன நிம்மதி உனக்கு வேண்டுமா, மன ஆர்வம் உனக்கு வேண்டுமா, சமாதானம் உனக்கு வேண்டுமா, பொருள் இருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் அழகான மனைவி மக்கள் இருந்தும் உனக்கு நிம்மதி இல்லை என்று நீ சொல்கிறாயா, ஃபாத்திஹா சூராவிலே அதற்கான நிம்மதி இருக்கிறது. யார் ஒருவர் குறைந்தது ஒரு 7 தடவை தொடர்ந்து ஃபாத்திஹா சூராவை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நாட்டப்படி எந்த செய்வினை என்று சொல்லக்கூடிய எதுவும் அவரை அணுகார், எதுவும் அவரை அணுகார். எந்த பிசாசினுடைய சேட்டைகளும், எந்த சிகரும், எந்த பிசாசினுடைய சேட்டையும் அவரை அணுகார். யாருக்கு பிசாசினுடைய தொந்தரவு இருக்கிறதோ, யாருக்கு செய்வினை கோளாறு போன்ற வியாதிகள் இருக்கிறதோ
அவர்களால் தொடர்ந்து ஃபாத்திஹா சூராவை அஊது பிஸ்மில்லாஹ்வுடன் 7 தடவை அவர்களால் நிச்சயம் ஓத முடியாது. அப்படி ஓதினால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் எந்த நோயும் இல்லை என்று அர்த்தம். ஆக ஃபாத்திஹா சூராவை யார் அதிகமாக வழமையாக்கி கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டம், நோய், துன்பம் எதையும் அல்லாஹ் வழங்குவதில்லை என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகத்தினுடைய மிக நெருங்கிய தோழர். அந்த தோழரையும் இன்னும் சிலர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்திற்காக வேண்டி ஒரு பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான தகவல். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்களும் ஒரு சங்கமும் ஒரு கூட்டத்தாரோடு யுத்தம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லக்கூடிய வழியில் ஒரு ஊரை தாண்டி செல்கிறார்கள். அந்த ஊர்வாசிகள் இவர்களிடத்தில் நல்ல முறையிலே நடந்து கொள்ளவில்லை. இவர்களை உபசரிக்கவோ இவர்களை கண்டுகொள்ளவோ எதுவுமே செய்யவில்லை. இருந்தாலும் கூட அந்த ஊரிலே சற்று ஓய்வெடுக்கிறார்கள், தங்குகிறார்கள். திடீரென்று சில மக்கள் ஓடி வருகிறார்கள். எங்களுடைய ஊர் தலைவருக்கு தேள் கொட்டிவிட்டது, லுதிர அவர் விஷத்தால் தீண்டப்பட்டு புழுவாய் குடித்துக் கொண்டிருக்கிறார், சிகிச்சை அளிப்பவர்கள் உங்களில் யாராவது இருக்கிறார்களா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் வந்த அந்த சஹாபாக்களோடு வந்து கேட்கிறார்கள், உங்களிடத்தில் யாராவது இருக்கிறார்களா, இதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிற பொழுது அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னீ லஅர்கி, வேண்டுமானால் ஆன்மீக சிகிச்சை, நான் வேண்டுமானால் ஓடி பார்க்கிறேன், நான் வேண்டுமானால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் ஓடி பார்க்கிறேன் என அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த மக்கள் ஊர் தலைவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் 7 முறை ஃபாத்திஹா சூராவை ஓதிவிட விஷம் இறங்க அவர் சுமப்பட அவர்கள் ஏறத்தாழ 30 ஆடுகளை இவர்களுக்கு அதனுடைய கூலியாக கொடுக்கிறார்கள். ஏற்கனவே அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களை எந்த கண்ணியமும் படுத்தாத இந்த ஊர்க்காரர் அந்த ஊருடைய தலைவருக்கு ஓதி பார்க்க வேண்டுமானால் எங்களுக்கு நல்ல ஒரு சங்கை, நல்ல ஒரு கூலி தர வேண்டும் என்று சொல்லித்தான் சென்றார்கள். இவர்கள் ஓதி பார்க்க 30 ஆடுகள் கொடுக்கப்படுகிறது. இந்த 30 ஆடுகளையும் வாங்கிவிட்டு சஹாபாக்களோடு வருகிறார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள், இந்த ஆட்டை நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், காரணம் இது போன்று நாம் இதற்கு முன்னால் யாருக்கும் ஓதி பார்த்ததும் இல்லை, நமக்கு எந்த கூலி கிடைத்ததும் இல்லை. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்று கேட்டு இதற்கு தீர்வு என்ன, இதை நாங்கள் எடுக்கலாமா, உபயோகிக்கலாமா, இது ஆகுமானதுதானா என்பதை கேட்டு தெரிந்த பின்னால் நாம் இதை உபயோகப்படுத்தலாம், வந்து வைக்கலாம் என்ற முறையில் அவர்கள் வந்ததன் நோக்கமாக யுத்தத்திற்கு சென்றுவிட்டு அவர்கள் 30 ஆடுகளோடு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே திரும்புகிறார்கள். திரும்பி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சுருக்கி சொல்கிறேன், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு ஊரிலே தங்கியிருந்தோம், அவருக்கு விஷம் தீண்டி விட்டது, ஃபாத்திஹா சூரா ஓதி நான் ஓதி பார்த்து விஷம் இறக்கி அந்த 30 ஆடுகளை எனக்கு அவர்கள் கூலியாக தந்தார்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். உமா யுத்ரீக அன்னஹா ருக்யா, இந்த ஃபாத்திஹா சூரா ஒரு ஆன்மீக மருத்துவம் என்பதை உனக்கு எப்படி தெரியும்? நான் உனக்கு இதற்கு முன்னால் சொல்லி இருக்கவில்லையே, உனக்கு எப்படி தெரியும் என அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அன்பானவர்களே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான தகவல். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்காஹுல்லாஹு ஃபீ நஃப்ஸி, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே இல்ஹாம் ஆக்கினான், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே போட்டான். சூரத்துல் ஃபாத்திஹா மிகப்பெரிய நோய் நிவாரணி என்ற அந்த ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே வந்தது. எனவே 7 முறை அவர்களுக்கு அதை ஓடி ஊதி அவர்களுடைய விஷம் இறங்கியது என்ற அந்த தகவலை சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பத்திமோ அந்த 30 ஆடுகளையும் நீங்கள் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள், வதிரிபூலி மாற்றும் சகமா, உங்களோடு சேர்த்து எனக்கும் ஒரு பங்கை வைத்துக் கொள்ளுங்கள், வதிரிபூலி மாற்றும் சகமா,
சிரித்துவிட்டு சொன்னார்கள் எனக்கும் அதில் ஒரு பங்கை வைத்துக் கொள்ளுங்கள் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் அன்பானவர்களே, அருள்மறை குர்ஆனிலே நோய் நிவாரணி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஃபாத்திஹா சூரா இருக்கிறது. அதை 7 முறை ஓதுவது. ஏன் 7 முறை ஓத வேண்டும்? 8 முறை ஓதினால் என்ன, அல்லது 6 முறை ஓதினால் என்ன, பலன் கிடைக்காதா என்றால் சில நம்பர்களுக்கு சில தத்துவங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாட்களை 7ஆக படைத்தான். அந்த நரகத்தினுடைய வாசல்களை 7ஆக படைத்தான். கஅபாவை தவாப் செய்கிற பொழுது 7 முறை நாம் சுற்ற வேண்டும். சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சை செய்கிற பொழுது 7 முறை நாம் சுற்ற வேண்டும். அதுபோல 7 என்பது ஷரியத்தினுடைய சட்டத்தில் அந்த 7 என்ற எண்ணிக்கைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவங்கள் பல்வேறு விஷயங்களிலே இருக்கிறது. எனவேதான் உலமாக்கள் 7 முறை ஃபாத்திஹா சூராவை யார் ஓதுகிறாரோ அது விஷ முடிவு ஏற்படுவதற்கு அது காரணமாக அமையும் என்பதை சொல்லி தந்தார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மன நிம்மதி இல்லாமல், மன சமாதானம் இல்லாமல், எல்லாம் இருந்தும் செல்வம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அதுபோல செல்வம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, நோய் நொடியாக இருக்கிறது, அது மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த இருவருக்குமே நிவாரணமாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த ஃபாத்திஹா சூராவை வழமையாக்குகிற பொழுது, அதிலும் குறிப்பாக காலை நேரத்தில் உறங்கி எழுந்ததற்கு பின்னால் ஒரு 7 முறை ஃபாத்திஹா சூராவை ஓதி தன் உடலிலே தடவிக் கொள்வது அல்லது தண்ணீரிலே ஊதி அதை குடித்துக் கொள்வது இருக்கிறது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். மார்க்க அறிஞர்கள் என்றால் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. இப்னு தைமிய்யாவினுடைய மாணவர் இப்னுல் கைய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், உலகம் போற்றுகின்ற உத்தம அறிஞராக அறியப்படுகின்ற இப்னுல் கைய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஜாதுல் மஆத் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கிரந்தத்தில், தன்னுடைய நூலில் இது போன்ற பல்வேறு தகவல்களை, ஃபாத்திஹா சூரா நோய் நிவாரணியாக இருக்கிறது என்பதற்கு பல்வேறு சம்பவங்களை சொல்லிக் காட்டுகிறார்கள். அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்வாய்ப்பை கல்விக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அனைவர்களையும் ஆக்கியர் புரிவானாக. எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்த நமக்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. சொரியாசி, ஊழல், சிறந்து, புண்ணு இது போன்ற வியாதிகளை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. அதுபோல கேன்சர் போன்ற கொடிய நோய்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. எல்லா விதமான நோய்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. வாழ்கிற காலமெல்லாம் ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. வாழ்கிற காலமெல்லாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி நின்று சொல்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. நாம் வாழ்கிற காலமெல்லாம் யாருக்கும் புத்திமுட்டு இல்லாமல், யாருக்கும் சுமையாக இல்லாமல் நமது காரியங்களை நாமே செய்வதற்குரிய புத்தியையும் சக்தியையும் அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. அடிக்கின்ற சூட்டை விட்டும் அதன் கேட்டை விட்டும் நம்மையும் நம் சமுதாயத்தையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் குறிப்பாக இந்த சேக்கியாத்தோடு ஜமாத்தையும் ஜமாத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக. இஸ்லாத்திற்காக, முஸ்லிம்களுக்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அந்த போராட்டங்களில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தருள்வானாக. என்ன பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன்.